நம்ம நிலா வந்து ராகவட்ட போய் நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எனக்கு நியாயமாக கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை வேண்டாம், இனிமேல் நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா வந்து சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போய் வேலை பார்த்துருவீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவ வந்து நிலாவை சவால் விடுறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நிலாவும் என்னால் முடியும், என்னிட்ட படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, நான் பார்த்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஆஃபீஸ் விட்டு கிளம்புறாங்க நம்ம நிலா. அதே டைம் பாருங்கள் நம்ம பல்லவனை நம்ம அண்ணன்ட்ட போய் சொல்லி எக்ஸாம் ஃபீஸு அது கட்டணும் இது கட்டணும்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டு நம்ம காயத்ரியை ஹோட்டலாக கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி காசை வாங்கிட்டு இன்னும் காயத்ரி கூட எங்கெங்கே சுற்ற போகிறாருன்னு தெரியலங்க. அதே டைம் நம்ம சோளங்கண்ணில் மட்டும் நம்ம பல்லவ சிக்குனா பல்லவ நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்கள். சீரியல் என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.